ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட டைப்ஸ் என்னென்னலாம் இருக்கு, உங்களோட லைஃப் ஸ்டேஜஸ், நீங்கள் எந்த ஸ்டேஜஸில் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ தான் வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு மிட் ஏஜில் நீங்கள் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் நீங்கள் இருக்கலாம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, யாருக்கு எது சூட்டபிளா இருக்கும், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ 2025ல இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் இருக்கு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு ஆப்ஷனா இருக்கு. இப்போ வந்து அபார்ட்மெண்ட் வாங்குறது, வீடு வாங்குறது, இது வந்து ரெசிடென்ஷியல் டைப்னு சொல்லலாம். கமர்ஷியல் டைப்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஷாப் கட்டுறது, காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, மால்ஸ் கட்டுறது, ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்னு சொல்லலாம். அது போக வந்து பிளாட் வாங்குறது, லேண்ட் வாங்குறது வந்து அது வந்து ஒரு டைப். அது ஒரு டைப் ஆஃப் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரீட்ஸ்னு சொல்லுவாங்க, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி மாதிரி தான். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல போய் வந்து நம்ம ஒரு கம்பெனியை வந்து அனலைஸ் பண்ணி ஷேர் வாங்குற மாதிரி இந்த இந்த ட்ரஸ்ட் அப்படின்றவங்க வந்து இந்தியாவில் ஒரு 4-5 கம்பெனி இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கமர்ஷியல் பில்டிங்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்ம வந்து இந்த ஷேர் வாங்குறது மூலியமா கமர்ஷியல் பில்டிங் வந்து நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா பெரிய கேபிட்டல் தேவைப்படும். ஸோ இதில் வந்து நம்ம ஷேர் வாங்குறது மூலயமா நம்மளும் அதில் வந்து ஒரு பார்ட்னர் ஆகலாம். ஸோ இதை பற்றி வந்து நான் உங்களுக்கு விளக்கமாக நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எது வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இப்போ பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, இப்போ வந்து ஒரு சேலரிட் பீப்புளாக இருக்கட்டும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், இதை வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நம்ம ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸாக இருக்கட்டும், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதா இருக்கட்டும், இதை வந்து ஒரு லாங் டேர்ம் நம்மளுக்கு ஒரு கேபிட்டல் அந்த கெயின் அப்ரிசியேஷன் கிடைக்கும். இன்னைக்கு வந்து ஒரு 50 lakhs வாங்குறோம்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு நமக்கு அதை வந்து ஒரு ஒரு 10 டைம்ஸ் ஒரு 15 டைம்ஸ் நமக்கு வந்து அது கெயின் கிடைக்கும் அப்படின்றதுக்காக வாங்குறோம். ப்ளஸ் வந்து டேக்ஸ் பெனிஃபிட், இப்போ ஹோம் லோன் போட்டு வாங்குறோம் அப்படின்னா டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக வாங்குறோம். ப்ளஸ் வந்து இப்போ ரெண்டல் இன்கம் கிடைக்கும் அப்படின்றதுக்காகவும் நம்ம வந்து வாங்குறோம். இது வந்து நம்மளோட இந்த பர்பஸ்க்காக நம்ம ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம். செகண்ட் டைப் வந்து கமர்ஷியல் ரியல் எஸ்டேட். கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் அப்படின்றது இப்போ வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, ஒரு நம்ம வந்து ஒரு மால் கட்டுறது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அளவுக்கு வந்து ஒரு பணம் வச்சிருக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸா இருக்காங்க, இல்லை வந்து அவங்க வச்சிருக்கிற பிளேஸ் வந்து ஒரு மெயின் ஏரியாவில் வந்து பிளேஸ் வச்சிருக்காங்க, அங்கே வந்து வீடு கட்டுறதை விட ஒரு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டினா அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டல் இன்கம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இப்போ பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்காங்க, இல்லை வந்து இப்போ ஏற்கனவே வீடு வச்சிருக்கிறாங்க, இல்லை நம்ம வந்து இப்போ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க, அவங்க வச்சிருக்கிற அந்த பிளாட்டோ லேண்டோ வந்து ஒரு மெயின் ஏரியாவில் இருக்கு, அங்கே வந்து இப்போ ஒரு கடை கட்டி விட்டா அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டல் இன்கம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக வந்து கட்டுவாங்க. ஸோ மெயினாக வந்து இதோட பர்பஸ் வந்து நமக்கு ரெண்டல் இன்கம் கிடைக்கும், ப்ளஸ் வந்து லாங் டேர்மில் நமக்கு வந்து அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷனும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். தேர்ட் டைப் ஆஃப் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் ரீட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு மால் வந்து வாங்குறது அப்படின்றது எல்லாராலையும் வாங்க முடியாது. ஒரு ஐடி பார்க்ல வந்து நம்ம வந்து ஒரு பார்ட்னர் ஆகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய அளவு கேபிட்டல் இருந்தாதான் வந்து இது சாத்தியமாகும். வேறஸ் வந்து நம்ம அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமா ஒரு ரெண்டல் இன்கம் நமக்கு கிடைக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு தேடிட்டு இருக்கீங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கி நம்ம வந்து டிவிடெண்ட் வாங்குறோம்ல, ஸோ சேம் கான்செப்ட் தான். இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு கம்பெனி தான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி ஐடி பார்க், இந்த மாதிரி இதுல வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதுல கிடைக்கிற அவங்களுக்கு அந்த ரெண்டல் இன்கம் வந்து 90% வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அவங்க ஒரு டிவிடெண்டா வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுல வந்து கிடைக்கக்கூடிய ரெண்டா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க வந்து கட்டுறதுக்கு லோன் கொடுப்பாங்க, அந்த லோனுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 90% ஆஃப் தி அமௌண்ட்டை வந்து இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வாங்கியிருக்கிறவங்களுக்கு டிவிடெண்டா வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து செபியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எப்படி வந்து நம்ம ஸ்டாக் வாங்குறோம், இப்போ வந்து டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கா செலக்ட் பண்ணி
நம்ம வாங்கினோம்னா இப்போ வந்து குவார்டர்லி பேசிஸ்ல நமக்கு டிவிடெண்ட் வர மாதிரி, அதே மாதிரி இந்த ரீட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே எவ்ரி குவார்டர்லி நமக்கு அது மூலியமா வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ ஏற்கனவே வந்து இப்போ ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க இப்போ வந்து ஒரு அமௌண்ட் வச்சிருக்காங்க, எனக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி வேணும், இல்லை ஒரு மிட் ஏஜ்ல இருக்காங்க, இப்போ வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு அதில் கிடைக்கிற ரெண்ட் மாதிரி எனக்கு 3 months ஒன்ஸ் எனக்கு ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி வேணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு 4-5 ட்ரஸ்ட் இந்த மாதிரி இருக்கு, கம்பெனிஸ் இருக்கு. நீங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த க்ரோ ஆப்ல லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த ரீட்ஸ் ட்ரஸ்ட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்க வந்து உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்படின்னா நீங்க உங்களை ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து இப்போ லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பிளாட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து நம்ம லேண்ட் வாங்கி போறது லாங் டேர்ம்ல நமக்கு வந்து ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்கும், இல்லை லாங் டேர்ம்ல நம்ம வந்து ஒரு வீடு கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்றது வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ லேண்டு அப்படின்றது ஒரு மெயின் ஏரியாவா இருந்தால் நமக்கு வந்து சீக்கிரமா வந்து கேபிட்டல் வந்து அப்ரிசியேஷன் ஆகும். வேறஸ் வந்து இப்போ ரொம்ப ரூரல் ஏரியால ரொம்ப அவுட்டர்ல நம்ம வாங்கி போடுறோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணணும், பிளஸ் வந்து அதை வந்து கரெக்டா வந்து ப்ராப்ளம் இல்லாம நம்ம வந்து அதை பார்த்துக்கணும். இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கட்டும். பட் லாங் டேர்ம்ல நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது அந்த லேண்ட் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவோட டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இதை பொறுத்து தான் வந்து நமக்கு அதில் எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத வந்து நமக்கு அதை சொல்ல முடியும். ஸோ ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரப்போகுது, ஒரு பெரிய கம்பெனி வரப்போகுது, ஒரு ஸ்கூல் வரப்போகுது, இல்லை வந்து ஒரு பெரிய வந்து பக்கத்தில் வந்து ஒரு பெரிய காலேஜ் கட்ட போகிறாங்க, இல்லை கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பொட்டன்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய லேண்டாக செலக்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து கோ லிவிங் கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ். இப்போ வந்து நீங்களே இப்போ ட்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்றது இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்க இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து தனியாக ஒரு பெரிய ஆஃபீஸ் போட்டு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செகண்ட் டயர் சிட்டிஸ்லாம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நமக்கு மட்டும் தனியாக ஒரு கேபின் மட்டும் நம்ம ரெண்ட் எடுத்து அந்த கேபினுக்கு மட்டும் நம்ம வந்து ரெண்ட் பே பண்ணி நம்ம இருந்துக்கிற மாதிரி கோ ஒர்க்கிங் ஸ்பேசஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஈவன் வந்து நம்ம மதுரை மாதிரி ஊரில், கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இதோட நீடு வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான விஷயமா இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய மில்லினியல்ஸ் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி கோ லிவிங் ப்ராப்பர்ட்டிஸ்லையுமே வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் தி அமௌண்ட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இப்போ ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்களில், இப்போ சென்னை, பெங்களூர் மாதிரி ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குரிய டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல நிறைய ப்ரோஸ் இருக்குது, நிறைய கான்ஸ் இருக்குது. இப்போ வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு நல்ல மெயின் ஏரியாவில் லேண்டு வாங்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்கும். வேறஸ் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும், நம்மளோட மெயின்டெனன்ஸ் அப்படின்றது கம்மி தான். பட் இப்போ வந்து ரொம்ப அவுட்டரில் தெரியாத இடங்களில் வாங்கி போடும்போது அதை போய் நம்ம பார்க்கணும், வைக்கணும், இது எல்லாமே வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். இப்போ அப்பார்ட்மெண்ட் வாங்குறோம், இப்போ வந்து நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது, லோன்ல வாங்கணும் அப்படின்னா நம்ம அந்த டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது, ரெண்ட் கிடைக்குது, இது எல்லாமே நமக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம டைப் ஆஃப் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ ரீட்ஸ் நான் சொல்லியிருந்தேன், இப்போ வந்து ஒரு பாசிவ் இன்கம் வேணும், இப்போ வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன், ஒரு பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்து என்னால் கட்ட முடியாது, வேறஸ் வந்து இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். பட் இதுலேயும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ வந்து இப்போ கோவிட்னாலேயோ இல்லை கவர்மெண்ட் பாலிசினாலேயோ இல்லை ரியல் எஸ்டேட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் வருது அப்படின்னா, இப்போ கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ரெண்ட் கொடுக்கறத வச்சு தான் இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ரெண்ட் வந்து கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது. இப்போ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்லாம் காலி ஆகுது, இப்போ ஐடி பார்க்லாம் காலி ஆகுது, ரெண்டல் இன்கம் வந்து அந்த கம்பெனிக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட ப்ராப்ளத்தை நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் நம்ம வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம கிளியராக நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, நமக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த அளவுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து எதுல பண்றாங்க அப்படின்னா, லோன்ல வந்து ஏகப்பட்ட லிவரேஜ் வந்து எடுத்துடுறாங்க. இப்போ வந்து 1 lakh சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க.
ஸோ நீங்கள் வந்து ஒரு 30% ஒரு 40% இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி நீங்கள் லோனை வந்து லிவரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஓவர் லிவரேஜ் நீங்கள் வந்து லோன்ஸில் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் இஎம்ஐக்குன்னு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கோ உங்களுக்கு வந்து மணி வந்து இல்லாமல் போயிடும். ஸோ மெயினாக நான் பார்க்குற கஸ்டமர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறோம், இல்லை ஒரு வில்லா வாங்குறோம், ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வாங்குறோம் அப்படின்னா ஸோ அதை ப்ராப்பராக வந்து இந்த டிடிசிபி அப்ரூவல் இருக்கா, ரெரா ரெஜிஸ்டர்டு பில்டர் கிட்ட ப்ரொமோட்டர் கிட்ட தான் வந்து நம்ம வாங்குறோமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். அந்த குவாலிட்டி ஆஃப் அந்த பில்டர், அவங்களோட ரெப்புடேஷன் எப்படி இருக்கு, ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ ரெண்டல் இன்கம் அவங்க சொல்றாங்கன்னா அவங்க ரெண்டல் இன்கம் கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் பீப்புள் வந்து பக்கத்தில் இருக்காங்களா, ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, கம்பெனிஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து நம்ம வந்து லோன் போட்டு வாங்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய லிவரேஜ் வந்து நம்மளால ஒரு மேக்ஸிமம் ஒரு 30% 40% நம்மளோட சேலரியில இருந்து எவ்வளோ இஎம்ஐ பே பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும்தான் வந்து நம்ம லிவரேஜ் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே இப்போ ஒரு சேலரியில வந்து 80% ஆஃப் தி சேலரி 90% ஆஃப் தி சேலரியை வந்து லிவரேஜ் பண்ணி நம்ம வந்து ஹோம் லோன், பர்சனல் லோன் அந்த மாதிரி போட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட இன்கம்க்கு தகுந்த மாதிரி, உங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கும்போது நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க. என்னைய பொறுத்தளவு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல ரியல் எஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் வந்து அலோகேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் வந்து 10% வச்சுக்கலாம், ஒரு சில பேர் வந்து 20% 25% வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா ரியல் எஸ்டேட் பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து லாங் டேர்மில் கண்டிப்பாக வந்து நமங்களோட கேபிட்டல் வந்து அப்ரிஷியேட் ஆகும். இப்போ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பொறுத்த அளவுக்கு செல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வேறஸ் வந்து இப்போ ஒரு லேண்டை செல் பண்ணுறதோ இல்லை வந்து நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் செல் பண்ணுறதோ வந்து கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.